ஹலோ மக்களே, இன்றைய நாளிலே பங்களாதேஷை போட்டு தாக்கி இருக்கிறோம். இலங்கை அணி இன்றைய நாளில் 6 விக்கெட்டுகளால் பங்களாதேஷ் அணியினை வீழ்த்தி இருக்கிறது. ஆசிய கிண்ண ஆட்டங்களில் இலங்கை அணியின் முதல் ஆட்டம் இன்றைய நாளிலே வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களின் கொண்டாட்டம் மிகு தருணம் இது. இந்த போட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தெரியும், ஆசிய கிண்ண ஆட்டங்களிலே இலங்கை அணி மோதிக்கொண்ட முதலாவது ஆட்டம் இன்றைய நாளிலே பங்களாதேஷ் அணியுடன் இடம்பெற்று முடிந்திருக்கிறது. பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி இருக்கிறார்கள் இலங்கை அணி வீரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளை பொறுத்தமட்டில் மிகச்சிறப்பாக இலங்கை அணியின் பந்துவீச்சு துடுப்பாட்டம் என சகல துறைகளும் அமைந்திருக்கிறது. ஓர் சில குறைபாடுகளை தவிர மத்தீஷ பத்ரனவின் பந்துவீச்சு தொடர்பாக கேள்விகள் இருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை பார்க்கலாம். பங்களாதேஷ் அணி முதலாவதாக துடுப்படுத்தாடி 139 ஓட்டங்களை 5 விக்கெட்டுகளை இழந்து பெற்றுக்கொண்டது. ஆரம்பத்திலேயே பங்களாதேஷ் அணிக்கு ஆட்டம் கொடுத்திருந்தார் நுவன் துஷாரம் மற்றும் துஷ்மந்த சமீர போன்றவர்கள். எந்த ஒரு ஓட்டங்களையும் பெறாமல் 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது பங்களாதேஷ் அணி. அதன் பிறகு லிட்டன் தாஸ் அணியை தாங்கி பிடித்திருந்தார். இறுதி நேரங்களில் ஜாக்கர் அலி மற்றும் சமீம் ஹுசைனின் சிறந்த இணைப்பாட்டம் 139 ஓட்டங்களை நோக்கி பங்களாதேஷ் அணியினை எடுத்துச் சென்றிருந்தது. பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பாக 2 விக்கெட்டுகளை வனிந்து வீழ்த்தி இன்றைய நாளில் அசத்தியிருக்கிறார். வனிந்து சிறந்த கம்பேக் ஒன்றை கொடுத்திருக்கிறார். 25 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். துஷ்மந்த சமீரவும் அட்டகாசமான முறையிலே பந்து வீசியிருந்தார். ஆனாலும் மத்தீஷ பத்ரனவின் ஓவர்களில் 42 ஓட்டங்கள் எதிரணிக்கு வழங்கப்பட்டிருந்தன. மிக மோசமான பந்து வீச்சு பிரதி ஒன்றை இன்றைய நாளிலே நிகழ்த்தியிருக்கிறார் இந்த மத்தீஷ பத்ரன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இவ்வாறாக பந்து வீச்சு நிலவரங்கள் இருக்கின்ற போது துடுப்பாட்டத்தில் 140 என்கின்ற இலக்கை நோக்கி துரத்தி இருந்தது இலங்கை அணி. பேத்தும் நிசங்க 50 ஓட்டங்களை பெற்று இன்றைய நாளிலே T20 போட்டிகளில் அதிவேகமாக 2000 ஓட்டங்களை கடந்து சாதனையும் படைத்திருக்கிறார். பேத்தும் நிசங்கவின் 50, கமில் மிஷார் என்கின்ற இளம் நாயகனின் 46 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல் பெறப்பட இலங்கை இன்றைய நாளிலே இலகுவாக வெற்றியை கடந்திருக்கிறது. 14.4 ஓவர்களில் 140 ஓட்டங்களை வெறுமனே 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி பெற்ற இலங்கை அணி இன்றைய நாளிலே 6 விக்கெட்டுகளால் இந்த வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது. மிகச்சிறப்பாக இலங்கை அணியின் துடுப்பாட்டம் அமைந்திருக்கிறது. மத்திய வரிசையிலே சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனைய விடயங்கள் மிகச்சிறப்பாக இருக்கின்றபடியால் இலங்கை அணி இந்த ஆட்டத்திலே மிக இலகுவாக வெற்றி பெறக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது. பங்களாதேஷ் அணியினை வீழ்த்துவது என்பதுதான் இலங்கை அணிக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. இன்றைய நாளிலே நிகழ்த்தி இருக்கின்ற இலங்கை வீரர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். அட்டகாசமான வெற்றி இப்போதைக்கு இலங்கை அணியின் அரையிறுதி வாய்ப்பும் உறுதியாகி இருக்கிறது. மீதம் இருக்கின்ற 2 குழுநிலை ஆட்டங்களில் இலங்கை அணி ஒரு போட்டியை வெற்றி பெறுகின்ற போது அரையிறுதி ஆட்டங்கள் உறுதியாகிவிடும். இந்த அடிப்படையில் மிகச்சிறப்பான முறையில் இலங்கை அணியின் துடுப்பாட்டம், பந்துவீச்சு சகல துறைகளும் இன்றைய நாளிலே பிரகாசித்திருக்கின்றன. வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் இலங்கை வீரர்களுக்கு. இந்த அடிப்படையில் இந்த வெற்றி பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதீர்கள். நன்றி மக்களே.